இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் சிவ பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மகா சிவராத்திரி நாளில் 12 ராசிக்காரர்களும் சிவ பகவானுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகமும் அதனால் கிடைக்கும் அற்புத பலன்களை பற்றியும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம். சிவ பக்தர்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். மேசராசி அன்பர்களே, மகா சிவராத்திரி தினத்தில் வெள்ளம் கலந்த நீரை சிவனுக்கு அபிஷேகம் செய்து படைத்து சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல வேண்டும். இதனால் நாம் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியினர் தயிரை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வீட்டில் இருக்கும் பொருளாதார பிரச்சனையில் இருந்து விடுபடலாம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியினர் சிவலிங்கத்திற்கு கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்ய உங்கள் மனதில் இருக்கும் பல்வேறு ஆசைகள் நிறைவேறும். கடகராசி அன்பர்களே, கடகராசியினர் சர்க்கரை கலந்த பால் கொண்டு அபிஷேகம் செய்யவும் பின்னர் மந்தாரை பூவால் அலங்காரம் செய்ய நினைத்தது விரைவில் நடக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியினர் சிவப்பு சந்தனம் கலந்த பால் கொண்டு லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினர் பால் மற்றும் நீரால் அபிஷேகம் செய்யவும் இதனால் உங்களின் ஆரோக்கியம் மேம்படும். துலா ராசி அன்பர்களே, துலா ராசியினர் பசும் பாலால் அபிஷேகம் செய்ய செல்வ செழிப்பு கிடைக்க பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினர் தேன் அல்லது சர்க்கரை கலந்த நீரை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தல் நல்லது. நீங்கள் விரும்பியது உடனடியாக நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினர் குங்குமப்பூ கலந்த பாலால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை படித்தல் வேண்டும். இதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்கள் நீங்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசியினர் மகா சிவராத்திரி தினத்தில் நல்லெண்ணெய் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்து வில்வ படத்தை படைத்தல் வேண்டும். இதனால் வாழ்வில் எதிலும் வெற்றி கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசியினர் இளநீர் அல்லது கடுகு எண்ணெயால் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய உங்களுக்கு நிதி வருவாயில் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். மீன ராசி அன்பர்களே, மீன ராசியினர் குங்குமப்பூ கலந்த பாலால் மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வீட்டில் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.